இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக் வந்து எலி வந்து கடிச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இது புதுசு. இதை எப்படி நம்ம ஆல்டர் பண்றோன்றதான் இப்ப இந்த வீடியோல. இப்ப இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு கட் பண்ண முடியாது. அதனால இங்க இருந்து இந்த டேமேஜ் ஆனதாவில் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே அதே மாதிரி 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை ஃபோல்டு பண்ண முடியாது. ஏன் ஃபோல்டு பண்ண முடியாதுன்னா ஸோ கரெக்டான அளவுக்கு ஸ்டிச் ஆயிடுச்சு. இதை ஃபோல்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால அளவு மட்டும் 10 இன்ச் எல்லா இடத்துலயும் வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஹைட் கம்மியாகும். ஸோ 3 லேயரா இதை ஃப்ராக் மாதிரி கன்வெர்ட் பண்ண போறோம். இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மடிச்சு போட்டுக்கலாம். இதை சொல்லுக்கிற லைனிங் வேணா எடுக்கிறதா ரிமூவ் பண்ணிட்டு இதை மடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஒரு லேயரை கட் பண்ண பின்னாடி அடுத்த லேயருக்கு நீங்க மடிச்சு போட்டுக்கலாம் தாராளமா. ஏன்னா அது தனியா வந்துருச்சு இப்போ. ஸோ இப்படி மடிச்சு போட்டுட்டு ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. சரி, வேஸ்ட் தான். ஸோ இதை வந்து 2 லேயராகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 லேயர் வேணாம். இன்னும் கொஞ்சம் லென்த் இருந்திருந்தா நம்ம 3 லேயரா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். இந்த 2 லேயரா கன்வெர்ட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணி இதை ஃபினிஷிங் ஆன பின்னாடி இதோட வீடியோவை போடுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக் அடிச்சு ஃப்ரில் அடிச்சு கூட நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இது எப்படி டிசைன் பண்றது அடுத்த வீடியோல போடுறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.